Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேக் தான் பார்க்க போகிறோம். saree ப்ரீ-ப்ளீட்டிங். அந்த ப்ரீ-ப்ளீட்டிங்கில் ஃபோல்டிங் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் பாக்ஸ் வந்து ஹீட் போட்டுக்கலாம். ஹேண்ட் பாக்ஸில் ஹீட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாரியோடைய பல்லு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த பல்லுலேயும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சாரியோடைய பல்லு வந்து எடுத்துட்டேன். புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு இது வந்து நம்மளுடைய சாரீ போட்டோன்னா கடைசியில் வர இந்த பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேப் வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி இப்போ 4 இன்ச் வேணும், உங்களுக்கு 2 இன்ச் வேணும், 3 இன்ச் வேணும், எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற மொத்த பல்லுவுலையும் ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கிற மொத்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. 42.5 இருக்குது. மொத்த லென்த் வந்து 42.5. நம்ம இந்த 42.5 எப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டோம், எவ்வளோ வேணுங்கிறத வச்சுட்டோம். பார்த்துக்கோங்க. இது வந்து 4.4 இன்ச் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணுன்றதை ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எவ்வளோ வேணுன்றது, அப்புறம் இன்பிட்வீனில் எவ்வளோ வேணும் அப்படின்றது. நம்ம 42.5 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 42.5 இருக்குது. 0.5 இருக்குது மொத்தத்தோட கிளாத்து. இந்த கிளாத்தில் உங்களுக்கு ஃப்ளீட் எவ்வளோ வேணும். இப்போ 7 ஃப்ளீட் வேணுமா, இப்போ 7 நீங்களே தான் டிசைட் பண்ணணும். 7 வேணுமா, 8 வேணுமா, 9 வேணுமா, இல்லை 5 வேணுமா. ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் 5 ஃப்ளீட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப எங்கே இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க 9 ஃப்ளீட்ஸ்லாம் வேணும்னு கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு 42.5 டிவைட் பை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஃப்ளீட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். நான் இப்போ வந்து ஒரு 7 ஃப்ளீட் கொடுக்குறேன். 7 ஃப்ளீட் கொடுத்தேன்னா 6 இன்ச் வருது. ஸோ இந்த 6 இன்ச் வந்து நான் இப்போ இது வந்து 42.5 டிவைட் பை 7 அப்படின்னு போட்டோம்னா ஈக்குவல் டு 6 இன்ச் எனக்கு வருது. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், 7 வேணுமா, இல்லை 8 வேணுமா, இல்லை 9 வேணுமான்றது உங்களுக்கு நீங்கள் டிசைட் பண்ணி இதை போட்டுக்கோங்க. எவ்வளோ மொத்தம் வருதோ லென்த்து அந்த இதை விட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளீட் விட்டுட்டு வர்ற லென்த்து டிவைட் பை உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. புரியலைன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து ஈக்குவல் டு 6 இன்ச் வந்திருக்கு. 6 இன்ச் வந்திருக்கு பாருங்க. 6 இன்ச் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணணும். எகைன் வந்து அதுலேயே வச்சு ஒரு 6 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிப்போம். எகைன் வந்து நான் 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். எகைன் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். எகைன் வந்து ஒரு 6 இன்ச் ஒரு மார்க் பண்ணுறேன். எகைன் 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் அதுலேயே வந்துடும். கடைசியில் வந்து 6 இன்ச் அதுலேயே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். இது மார்க் பண்ணது எல்லாத்தையுமே இப்போ வந்து எப்படி நம்ம சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக விரிக்கணும். ஃபுல்லாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல் பண்ணணும். ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு இந்த தளவு எடுத்து ஃபஸ்ட்டு இதில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு மார்க்கிங்க. ரெண்டாவது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம ஒரு மார்க்கிங்கையும் அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கிங் எடுத்துகிட்டு இந்த தளவில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு மார்க்கிங் எடுத்துகிட்டு இந்த தளவில் வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக தான் வரும். ஒன்று கூட முன்ன பின்ன அந்த மாதிரி எதுவுமே வராது. ஏன்னா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி தான் வைக்கணும். வச்சிடணும்.
அடுத்த தளவு எடுத்து அதுக்கு அடுத்ததில் வைங்க. இப்போ அடுத்த தளவு ஒரு ஃப்ளீட்ஸாக இப்படியே அலைன் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த தளவில் வைக்கிறோம். அதுக்கு அடுத்ததை எடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த தளவில் வைக்கிறோம். நெக்ஸ்ட் தளவில் வைக்கிறோம். நம்மளுடைய ஃபைனல் ஃப்ளீட் நம்ம எவ்வளோன்னு வச்சுருந்தோமோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஃப்ளீட். அது வந்து அப்படியே தான். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு இதை வந்து அயன் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து ஒன்று முன்ன பின்ன எங்கேயுமே இருக்காது. எந்த சைட் திருப்பினீங்கனாலும் ஒரே மாதிரி ஈவனாக தான் இருக்கும். ஃப்ளீட்ஸ் பாருங்கள், ஈவனாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து அயன் பண்ணிட வேண்டியது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளீட்ஸும் அயன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இப்படி அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளீட்டை இந்த மாதிரி அயன் பண்ணுங்கள். அப்போனா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃப்ளீட்டும் எடுத்துகிட்டு திருப்பி அயன் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளீட்ஸும் சிங்கிள் ஃப்ளீட்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக அயன் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக வச்சுட்டு பேக் சைட்லையும் அதே மாதிரி ஒரு ஃப்ளீட்ஸும் எடுத்துகிட்டு கரெக்டாக இது மாதிரி அயன் பண்ணிடுங்க. ரெண்டு சைடுமே நம்ம இப்படி வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணி கரெக்டாக எடுத்து நடுவில் இது பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.